அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் டெக் ராக்கர்ஸ் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம லெனோவோலேருந்து Z5s இந்த மொபைல் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மொபைலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். மொபைலுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸு ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிம் எஜெக்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இந்த லெனோவோ Z5s மொபைல் பார்த்தீங்கன்னா சைனாவில் டிசம்பர் மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு பிப்ரவரி மாதம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைலோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டானியம் கிறிஸ்டல் ப்ளூ கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனல் வந்து கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹனி ஆரஞ்ச், கிரே மற்றும் டைட்டானியம் கிறிஸ்டல் ப்ளூ இந்த 3 கலரில் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லெனோவோ Z5s மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச் மற்றும் ஸ்லிம் பெசல்ஸோடு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே உங்களுக்கு வந்து 6.3 இன்ச் LTPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெனோவோ வந்து இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோ போரஸ் ட்ராப் ஸ்க்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 92.6% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் உங்களுக்கு வந்து 1080x2340 பிக்சல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 nits நிட்ஸ் பீக் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசஸர் வந்து ஆக்டோகோர் 2.2 GHz இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அட்ரெனோ 616 GPU இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல கிராஃபிக்ஸோட. ஸோ உங்களுக்கு கேம் விளையாடும் போதோ இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ ஃபோன் ஸ்லோவாகாது. பப்ஜி மாதிரியான ஹெவி கேம்ஸ் கூட இதில் விளையாடலாம். ஆண்ட்ராய்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ZUI வந்து 10.5 ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு டெடிக்கேட்டட் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 256 GB வரைக்கும் வந்து உங்களால் மெமரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சிம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் Z5sல கேமரா பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது Huawei P20 Proவில் கொடுத்த மாதிரி ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சலோடு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. 6P லென்ஸோட உங்களுக்கு f1.8 ஆப்பர்ச்சரோடு வருது. இரண்டாவது கேமரா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. மூன்றாவது கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாராக இருக்க மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த கேமராவை. லெனோவோ கம்பெனியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ஆர்க் சாஃப்ட் ஜூம் ஸ்மூத் அல்காரிதம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா 2 times லூஸ்லெஸ் ஆப்டிக்கல் ஜூம்காகவும் ஃபேஸ் ட்ராக்கிங் லைட் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்காரிதம் பயன்படுத்தியிருக்காங்க போர்ட்ரேட் ஃபோட்டோக்களுக்காக.
ஸோ இப்போது இதில் எடுத்து அந்த பிக்சர்ஸ் பார்க்கலாம் கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு. Lenovo Z5Sல செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த Z5Sல செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க வித் 2.0 ஆப்பர்ச்சரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் செல்ஃபிஸ் எடுத்து பார்க்கலாம் பிக்சர்ஸ் எப்படி இருக்குது கிளாரிட்டின்னு. ஸோ இப்போ எடுத்த பிக்சர்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கு. ஸோ மொபைலோட ப்ரைமரி அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மொபைலோட பேட்ரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 3300 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆம்பிளான பேட்ரி. ஸோ நல்ல பேட்ரி பேக்கப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைலோட சவுண்ட் குவாலிட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீடியோவோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கபி என்ன கபி வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம். பொறாமையில கத்தாத. யாரு இதை பார்த்து எனக்கு பொறா. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க.